ஹாய், நான் உங்கள் ராஜி பேசுகிறேன். வெல்கம் டு பெட்டர் லைஃப் வித் ராஜி சேனல். இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூட 5ஆம் அறுபடை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தான் நீங்கள் வர போகிறீங்க. இன்றைக்கி வீக்கெண்ட். ஸோ நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணோம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அதனால பைக்லேயே வந்திருக்கோம். நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் கிளம்புனோம். ஸோ அங்கே ரீச் ஆக எங்களுக்கு 4 to 4:30 ஆகிருச்சு. கோயிலுக்கு போகிற வழியில் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கரெக்டாக சன்செட் ஆகிற கோயில் ரீச் ஆகிட்டு பைக்லேயே மலை மேலே ஏறி போயிட்டோம். அங்கே போயிட்டு சாமிக்கு தேவையான மாலை தீபம்லாம் வாங்கிட்டு சாமியை பார்க்க வந்துட்டோம். இன்றைக்கி வீக்கெண்ட், பட் வெளியே பார்த்திங்கன்னா ரஷ் அவ்வளோ அதிகமாக இல்லை. ஸோ அதனால நாங்கள் பொது தரிசனம் க்யூவில் போய் லைனில் நின்றுட்டோம். பட் கோயிலுக்குள்ளே லைன் போக போக பார்த்திங்கன்னா ரஷ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எங்களால் அந்த லைன்லேருந்து ரிட்டன் வெளியே வர முடியல. ஸோ அதனால நாங்கள் அதே லைன்லேயே நின்று சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு சாமியை பார்க்க 1 hour ஆச்சு. இந்த ஜென்ரல் கியூ 2 தரிசனம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ தரிசனம், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் தரிசனம். அதோட டோக்கன் வந்து 100 rupees. ஸோ நாங்கள் கரெக்டாக சாமியை பார்க்குறதுக்கு எங்களுக்கு 5:30 ஆச்சு. ஸோ கோயில் காலையில் 8 மணிலேருந்து நைட் 8:45 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டைமில் எப்போனாலும் போய் தரிசனம் பண்ணலாம். நடுவில் 3 அபிஷேகம் நடக்கும். காலையில் 8 மணிக்கு ஒன்று, மத்தியானம் 12 மணிக்கு ஒன்று, ஈவினிங் 5 மணிக்கு ஒன்று. நாங்கள் கரெக்டாக 5 மணிக்கிட்ட சாமியை பார்க்க போனதுனால நல்லபடியாக மலை மேலேருந்து அடிவாரத்துக்கு வரத்துக்கு 2 விதமாக வரலாம். ஒன்று வந்து பஸ் சர்வீஸ், அதுக்கு ஒருத்தருக்கு டிக்கெட் 10 ரூபாய். இல்லைன்னா ஆட்டோ சர்வீஸுமே இருக்கும். அவங்க வந்து டேரெக்டாக அவங்கள ஸ்டேஷன்லேயே விட்டுருவாங்க, இல்லைனா பஸ் ஸ்டாப்லேயும் விட்டுருவாங்க. ஸோ நாங்கள் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பிட்டோம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பெட்டர் லைஃப் வித் ராஜி சேனல். பாய்.